மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை இது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சிருக்காரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ மக்களே, இந்த திமுக காரங்களுக்கு இந்த அரசியல் மாண்பு, அறிவு, புரிதல், நாகரிகம், பண்பு, நன்னடத்தை இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த ஒட்டுமொத்த கட்சிக்கும் ஒரு மண்ணும் தெரியல, ஜீரோ. எல்லாத்துக்கும் எதாவது ஒண்ணு எடுத்தா நீங்க மார்க் போட்டா கூட ஜீரோ. எதுல மார்க் ஃபுல்லா வாங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊழல், பொய், அவதூறு, ரவுடிசம், அசிங்கமா பேசுறது, பெண்களை இழிவா பேசுறது, இதெல்லாம் ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே போடா வாடா பைத்தியம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதையாவது சொல்லி வளர்த்திருப்பாங்களான்னு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. இதுல இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை பிரஸ் மீட் கொடுக்கறாரு, நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் அறவே காடா, இவங்கெல்லாம் அறவே காடுன்னு ஒரு அறிவழி சொல்லுது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால அவங்க எல்லாம் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறாங்கிறது ஒரு பேச்சுலயும் கிளீனா தெரியுது. நீங்க என்ன சொல்றீங்க?